சாந்தி 20-2-2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதில் பெருமளவு ஆர்வத்தை கொண்டிருங்கள். இக்கல்வியின் மூலம் ஒரு வருமானம் சம்பாதிக்கப்படுகிறது. கேள்வி: இந்த ஞானம் இல்லாத பொழுது சந்தோஷத்தை கொடுக்கின்ற எவ்விஷயம் ஒரு தடையாக ஆகுகிறது? பதில்: காட்சிகளை காண்பது பெரும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயமாகும். எவ்வாறாயினும் உங்களிடம் மிக சரியான ஞானம் இல்லாதுவிட்டால் நீங்கள் மேலும் குழப்பமடைகிறீர்கள். உதாரணமாக, ஒருவருக்கு தந்தையின் காட்சி கிடைத்தால் அவர் ஒரு புள்ளி ரூபத்தையே காண்கிறார். இதனால் புரிந்து கொள்ளப்படுவது என்ன? அவர் மேலும் குழப்பமடைந்து விடுவார். உங்களிடம் ஞானம் இல்லாத பொழுது காட்சிகளை காண்பதில் நன்மையில்லை. அதில் மேலும் மேலும் மாயையின் தடைகள் உள்ளன. காட்சிகளை காண்பதன் மூலம் பலர் தவறான போதையை கொண்டிருக்கிறார்கள். பாடல்: எனது பாக்கியத்தை விழித்தெழச் செய்து நான் வந்துள்ளேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். அதை புதியவர்கள் கேட்டார்கள். அதை பழையவர்களும் கேட்டார்கள். இது ஒரு பாடசாலை என்பதை குமாரர்களும் கேட்டார்கள். ஒரு பாடசாலையில் ஏதோ ஒரு பாக்கியம் உருவாக்கப்படுகிறது. அங்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் உள்ளன. சிலர் ஒரு சத்திர சிகிச்சை நிபுணராக ஆகும் தங்களின் பாக்கியத்தை உருவாக்குகிறார்கள். ஏனையோர்கள் ஒரு சட்ட நிபுணராக ஆகுகின்ற தங்களின் பாக்கியத்தை உருவாக்குகிறார்கள். பாக்கியமானது இலக்கும் குறிக்கோளும் என கூறப்படுகிறது. எவ்வாறு உங்கள் பாக்கியத்தை உருவாக்குவது என்பதை தவிர எதை நீங்கள் ஒரு பாடசாலையில் கற்பீர்கள்? எவ்வாறு உங்கள் பாக்கியத்தை உருவாக்குவது என்பதை தவிர எதை நீங்கள் ஒரு பாடத்தில் கற்பீர்கள்? இங்கு உங்கள் பாக்கியத்தை நீங்கள் உருவாக்கியே வந்திருக்கிறீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் புதிய உலக ராஜ்யமாகிய உங்கள் பாக்கியத்தை கோருவதற்கு இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த ராஜயோகம் புதிய உலகத்துக்கானது. அவர்களுடையது பழைய உலகத்துக்கானது. அவர்கள் பழைய உலகின் சத்திர சிகிச்சை நிபுணர், சட்ட நிபுணர் அல்லது பொறியியலாளர்கள் போன்றோர்களாக ஆகுகிறார்கள். அவ்வாறு ஆகுவதற்கு இப்பொழுது பழைய உலகில் மிக குறுகிய நேரமே எஞ்சியுள்ளது. அவை அனைத்தும் அழிக்கப்பட்டுவிடும். அப்பாக்கியம் இம்மரண பூமிக்கானது, அதாவது இப்பிறவிக்கானது. உங்களுடைய இக்கல்வி புதிய உலகத்துக்கானது. புதிய உலகத்துக்கான உங்கள் பாக்கியத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் புதிய உலகில் ராஜ்ய பாக்கியத்தை பெறுவீர்கள். உங்களுக்கு கற்பிப்பவர் யார்? எல்லையற்ற தந்தையிடமிருந்தே நீங்கள் உங்கள் ஆஸ்தியை கோர வேண்டும். ஒருவர் ஒரு வைத்தியரிடமிருந்து ஒரு வைத்தியர் ஆகுகின்ற ஆஸ்தியை பெறும் பொழுது அது இப்பிறவிக்கான ஓர் ஆஸ்தியே ஆகும். மக்கள் தங்கள் தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியையும் மற்றைய ஆஸ்தியை தமது கல்வியினாலும் பெறுகின்றார்கள். பின்னர் அவர்கள் வயோதிபம் அடையும் பொழுது அவர்கள் தங்கள் குருவிடம் செல்கிறார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும்? அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு அமைதி தாமத்துக்கு செல்வதற்கான கற்பித்தல்களை கொடுங்கள். எங்களுக்கு சற்கதியை அருளுங்கள். எங்களை இங்கிருந்து அப்பால் அமைதி தாமத்துக்கு அழைத்து செல்லுங்கள். அவர்கள் இப்பிறவிக்கான ஓர் ஆஸ்தியை தந்தையிடமிருந்தும் தங்கள் ஆசிரியரிடமிருந்து ஓர் ஆஸ்தியையும் பெறுகிறார்கள். ஆனால் அவர்கள் எதையும் ஒரு குருவிடமிருந்து பெறுவதில்லை. அவர்கள் ஓர் ஆசிரியருடன் கற்று ஒரு சிறிய ஆஸ்தியை பெறுகிறார்கள். அவர்கள் ஆசிரியர்கள், தையல் ஆசிரியர்கள் போன்றோர்களாக ஆகுவார்கள். ஏனெனில் அவர்கள் ஒரு வருமானத்தை சம்பாதிப்பது அவசியமாகும். அவர்களுக்கு அவர்களுடைய தந்தையின் சொத்துக்கள் இருந்தாலும்
அவர்கள் தங்கள் வருமானத்தை சம்பாதிப்பதற்கு கற்கிறார்கள். ஒரு குருவிடமிருந்து வருமானம் சம்பாதிக்கப்படுவதில்லை. ஆம், சிலர் கீதை போன்றவற்றை மிகவும் நன்றாக கற்று பின்னர் அதன் அடிப்படையில் சொற்பொழிவுகள் போன்றவற்றை ஆற்றுகிறார்கள். அவை அனைத்தும் தற்காலிக சந்தோஷத்துக்கு உரியவை. இப்பொழுது நீங்கள் இம்மரண பூமியில் ஒரு குறுகிய காலத்துக்கே இருக்கிறீர்கள். பழைய உலகம் அழிக்கப்படவுள்ளது. நீங்கள் புதிய உலகத்துக்கான உங்கள் பாக்கியத்தை உருவாக்குவதற்கே இங்கு வந்துள்ளீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்பழைய உலகம் அழிக்கப்படவுள்ளது. உங்கள் சொத்தும் உங்கள் தந்தையின் சொத்தும் எரிக்கப்படும். நீங்கள் வெறும் கையை உடையவர்கள் ஆகுவீர்கள். இப்பொழுது உங்களுக்கு புதிய உலகத்துக்கான வருமானமே தேவை. இப்பொழுது பழைய உலக மக்கள் நீங்கள் அதை சம்பாதிக்க உதவுவதற்கு இயலாமல் உள்ளார்கள். சிவபாபாவே உங்களை புதிய உலகத்துக்கான ஒரு வருமானத்தை சம்பாதிக்க செய்கிறார். புதிய உலகத்துக்கான உங்கள் பாக்கியத்தை உருவாக்குவதற்கே நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். அந்த தந்தை உங்கள் தந்தையும் உங்கள் ஆசிரியரும் உங்கள் குருவும் ஆவார். அவர் சங்கம யுகத்தில் வருகிறார். எவ்வாறு எதிர்காலத்துக்கான ஒரு வருமானத்தை சம்பாதிப்பது என அவர் உங்களுக்கு கற்பிக்கிறார். இப்பொழுது இப்பழைய உலகில் மிக சொற்ப நாட்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. உலக மக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் வினவுகிறார்கள், புதிய உலகம் எப்பொழுது வரும்? இம்மக்கள் பொய்களை கூறுகிறார்கள் என கூறுகின்ற பலர் இருக்கிறார்கள். தந்தை கூறுவார், புதிய உலகம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இவை பொய்கள் என்று ஒரு குழந்தை கூறுவார். அவர் புதிய உலகத்துக்கான உங்கள் தந்தையும் ஆசிரியரும் சர்க்குருவும் ஆவார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்களை அமைதி தாமத்துக்கும் சந்தோஷ தாமத்துக்கும் அழைத்து செல்லவே தந்தை வருகிறார். ஒருவர் தனது பாக்கியத்தை உருவாக்காத பொழுது அவர் எதையும் புரிந்து கொள்வதில்லை என்பதே அதன் அர்த்தம். ஒரே வீட்டில் மனைவி இக்கல்வியை கற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் கணவன் கற்க மாட்டார். அல்லது குழந்தைகள் கற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் கற்க மாட்டார்கள். இது எல்லா காலத்திலும் தொடர்கிறது. ஆரம்பத்தில் முழு குடும்பங்கள் பல வந்தன. எவ்வாறாயினும் மாயையின் புயல்கள் வந்தபொழுது இந்த ஞானத்தை கேட்பதில் வியப்படைந்து அதை ஏனையோருக்கு கூறியவர்கள் பின்னர் தந்தையை விட்டு விலகி சென்றார்கள். நினைவு கூறப்பட்டுள்ளது, இந்த ஞானத்தை செவிமடுப்பதில் வியப்படைபவர்கள் தந்தைக்கு உரியவர்கள் ஆகுவார்கள். அவர்கள் இதை கற்பார்கள். பின்னர் அது நாடகத்தின் அற்புதமாகும். தந்தையே கூறுகிறார், அது நாடகத்தினதும் மாயையினதும் அற்புதமாகும். இது நாடகத்துக்குரிய ஒரு விஷயம். கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் விவாகரத்து செய்கிறார்கள். குழந்தைகள் தங்கள் தந்தையை விட்டு விலக முடியும். இங்கு அது அவ்வாறில்லை. நீங்கள் இங்கு எவரையும் விட்டு விலக முடியாது. குழந்தைகளாகிய உங்களை ஓர் உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க செய்வதற்கு தந்தை வந்துவிட்டார். தந்தை எவரையும் குழிக்குள் தள்ளுவதில்லை. தந்தையே தூய்மையாக்குபவரும் கருணை நிறைந்தவரும் ஆவார். தந்தை வந்து உங்களை துன்பத்திலிருந்து விடுவிக்கிறார். அவர் உங்களுடைய வழிகாட்டியாகவும் ஆகி உங்களை திரும்பவும் தன்னுடன் அழைத்து செல்கிறார். தான் திரும்பவும் உங்களை தன்னுடன் அழைத்து செல்வார் என ஒரு பௌதீக குரு கூறுவதில்லை. நீங்கள் எப்பொழுதாவது இதை ஒரு குருவிடமிருந்து கண்டதோ அல்லது கேட்டதோ உண்டா? நீங்கள் அக்குருமார்களை வினவ முடியும். உங்களுக்கு பல சீடர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது உங்கள் சீடர்களையும் உங்களுடன் அழைத்து செல்வீர்களா? தான் தன்னுடன் தனது சீடர்களையும் அழைத்து செல்வார் என அவர்களில் எவரும் கூறுவதில்லை. அது சாத்தியமில்லை.
அனைவரையும் நிர்வாண தாமத்துக்கு அல்லது அமைதி தாமத்துக்கு அழைத்து செல்ல முடியும் என எவரும் கூற மாட்டார்கள். அத்தகையதொரு கேள்வியை கூட எவரும் கேட்க மாட்டார்கள். நீங்கள் உங்களுடன் எங்களையும் அழைத்து செல்வீர்களா? சமய நூல்களில் கடவுளின் வாசகங்கள் உள்ளன. நான் உங்கள் அனைவரையும் திரும்பவும் அழைத்து செல்வேன். அனைவரும் ஒரு நுளம்பு கூட்டம் போன்று திரும்பி செல்வார்கள். சத்திய யுகத்தில் மிக சொற்ப மனிதர்களே இருக்கிறார்கள். ஆனால் கலியுகத்திலோ பல மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆத்மாக்கள் தங்கள் சரீரங்களை விட்டு நீங்கி தங்கள் கர்ம கணக்குகளை தீர்த்து வீடு திரும்புவார்கள். அவர்கள் நிச்சயமாக திரும்பவும் விரைந்து செல்வார்கள். இங்கு பலர் தங்க முடியாது. நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உங்கள் சரீரங்களை விட்டு நீங்க வேண்டும். நீங்கள் மரணிக்கும் பொழுது உங்களுக்கு உலகமும் மரணிக்கிறது. உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் உங்கள் பழைய சரீரங்களை விட்டு நீங்க வேண்டும். இவ்வுலகமும் பழையதாகும். நீங்கள் ஒரு பழைய வீட்டில் இருக்கும்போது ஒரு புதிய வீடு கட்டப்பட்டால் உங்களுக்காகவே ஒரு புதிய வீடு கட்டப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் புத்தி புதிய வீட்டை நோக்கியே செல்லும். இந்த வீட்டில் இது இருக்க வேண்டும், இதை இங்கு செய்யுங்கள். பழைய வீட்டுடனான பற்றுக்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டு புதியதுடன் தொடர்புகள் உருவாக்கப்படுகின்றன. அது ஓர் எல்லைக்கு உட்பட்ட விஷயம். இவ்விஷயம் எல்லையற்ற உலகத்துக்கானது. நீங்கள் பழைய உலகத்துடனான உங்கள் பற்றை துண்டித்து உங்களை புதிய உலகத்துடன் இணைத்துக் கொள்ள வேண்டும். இப்பழைய உலகம் அழிய உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். புதிய உலகமே ஸ்வர்க்கமாகும். நாங்கள் அங்கு ஓர் ராஜ அந்தஸ்தை கோருவோம். நீங்கள் எந்தளவிற்கு அதிகளவு யோகத்தில் நிலைத்திருக்கிறீர்களோ அந்தளவிற்கு இந்த ஞானத்தை உங்களால் கிரகிக்கவும் ஏனையோருக்கு விளங்கப்படுத்தவும் முடியும். உங்கள் சந்தோஷ பாதரசமும் உயரும். இது ஒரு மிகவும் முக்கியமான பரீட்சையாகும். நாங்கள் 21 பிறவிகளுக்கு எங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை பெறுகிறோம். செல்வந்தராகுவது சிறப்பானது இல்லையா? நீங்கள் ஒரு நீண்ட ஆயுளை பெற்றால் அது நல்லது இல்லையா? நீங்கள் உலக சக்கரத்தை நினைவு செய்து ஏனையோரை உங்களுக்கு சமமானவர்கள் ஆக்கினால் நீங்கள் அந்தளவுக்கு நன்மை அடைவீர்கள். நீங்கள் அரசர் ஆக விரும்பினால் நீங்கள் உங்கள் பிரஜைகளையும் உருவாக்க வேண்டும். பலரும் கண்காட்சிகளுக்கு வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் தொடர்ந்தும் பிரஜைகள் ஆகுவார்கள். ஏனெனில் இந்த அழிவற்ற ஞானம் ஒரு பொழுதும் அழிக்கப்பட முடியாதது. நீங்கள் தூய்மையாக வேண்டும் என்பதும் தூய உலகின் அதிபதிகள் ஆக வேண்டும் என்பதும் உங்கள் புத்தியில் பிரவேசிக்கிறது. நீங்கள் பெருமளவு முயற்சி செய்தால் பிரஜைகளின் மத்தியில் உங்களால் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியும். இல்லாவிட்டால் நீங்கள் குறைந்த தர பிரஜைகள் ஆகுவீர்கள். அனைத்தும் வரிசை கிரமமானது. ராமராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. பின்னர் ராவண ராஜ்யம் அழிக்கப்படும். சத்திய யுகத்தில் தேவர்கள் மாத்திரமே இருப்பார்கள். பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதனால் நீங்கள் சதோப்பிரதான் உலகின் அதிபதிகள் ஆகுவீர்கள். பிரஜைகள் அரசர்கள் அனைவரும் அதிபதிகளே ஆவர். பிரஜைகளும் கூறுகிறார்கள், எங்கள் பாரதமே அதிமேன்மையானது. உண்மையில் பாரதமே மிகவும் உயர்வானதாக இருந்தது. இப்பொழுது அது அவ்வாறில்லை. அது நிச்சயமாக அவ்வாறு இருந்தது. அது இப்பொழுது செழிப்பில் குன்றுவிட்டது. புராதன பாரதமே அனைத்திலும் அதி செல்வம் மிக்கதாக இருந்தது. பாரத மக்களாகிய நாங்கள் உண்மையில் அதிமேன்மையான தேவ குலத்துக்கு உரியவர்களாக இருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வேறு எவரையும் தேவர்கள் என அழைக்க முடியாது. புதல்விகளாகிய நீங்கள் இதை கற்கிறீர்கள்.
பின்னர் நீங்கள் ஏனையோருக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நீங்கள் மனிதர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். எவ்வாறு அவர்கள் லக்ஷ்மியும் நாராயணனும் தங்கள் அந்தஸ்தை கோரினார்கள் என்பதை காண்பிக்கின்ற படங்களையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். மிக சரியான நேரத்தையும் திகதியையும் கொடுத்து நீங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு சுருக்கமாக காண்பிக்க முடியும். அவர்கள் சிவபாபாவிடமிருந்து மீண்டும் ஒரு முறை தங்கள் ஆஸ்தியை கோருகிறார்கள். அவர்களுடைய உருவங்களும் இருக்கின்றன. சிவனே பரமாத்மாவாகிய பரம தந்தையாவார். தந்தை கூறுகிறார், யோக சக்தி மூலம் பிரம்மாவினூடாக 21 பிறவிகளுக்கு உங்கள் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். நீங்கள் சூரிய வம்சத்து தேவர்களாக விஷ்ணு தாமத்தின் அதிபதிகளாக ஆக முடியும். சிவபாபா உங்களுக்கு இந்த ஆஸ்தியை தாதாவாகிய பிரம்மாவினூடாக மூத்த சகோதரர் கொடுக்கிறார். இவரின் ஆத்மா அனைத்தையும் முதலாவதாக செவிமடுக்கிறார். ஆத்மாவே அனைத்தையும் கிரகிக்கிறார். இதுவே பிரதான விஷயமாகும். அவர்கள் சிவனின் ஒரு உருவத்தை காண்பிக்கிறார்கள். அந்த உருவம் பரமாத்மாவாகிய பரம தந்தை சிவனுடையது. பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் சூட்சும உலகத்தின் தேவர்கள் ஆவர். பிரஜாபிதா பிரம்மா இங்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாகிய பல பிரம்மார்களும் குமாரிகளும் இருக்கிறார்கள். நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாகவும் பிராமணர்களாகவும் ஆகும் வரையில் எவ்வாறு உங்களால் சிவபாபாவிடமிருந்து உங்கள் ஆஸ்தியை பெற முடியும்? இது ஒரு பௌதீக படைப்பாக இருக்க முடியாது. வாய்வழி தோன்றல் என்பது நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி தோன்றல்கள் என நீங்கள் கூறுகிறீர்கள். அவர்கள் குருமார்களின் சீடர்கள் ஆவார்கள். இங்கு நீங்கள் அவரை தந்தை எனவும் ஆசிரியர் எனவும் சர்க்குரு எனவும் அழைக்கிறீர்கள். நீங்கள் இவரை அவ்வாறு அழைப்பதில்லை. அஷரீரியான சிவபாபா இருக்கிறார். அவர் ஞானக்கடலும் ஆவார். அவர் உங்களுக்கு உலகின் ஆரம்பம், மத்தி, இறுதியின் ஞானத்தை கொடுக்கிறார். அஷரீரியானவர் ஆசிரியரும் ஆவார். அவர் உங்களுக்கு இந்த ஞானத்தை பௌதீகமானவரின் மூலம் கொடுக்கிறார். ஆத்மாவே பேசுகிறார். ஆத்மா கூறுகிறார், எனது சரீரத்துக்கு துன்பத்தை ஏற்படுத்தாதீர்கள். ஆத்மாக்கள் சந்தோஷமற்றவர்கள் ஆகும் பொழுது அவர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. விநாசம் நேர் முன்னிலையில் உள்ளது. அனைவரையும் திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு இறுதியில் பரலோக தந்தை வருகிறார். இருக்கின்ற அனைத்தும் அழிய போகிறது. இது மரண பூமி என அழைக்கப்படுகிறது. இங்கு இந்த பூமியிலேயே ஸ்வர்க்கம் இருக்கிறது. தில்வாலா ஆலயம் கட்டப்பட்டுள்ளது. தரையில் அவர்கள் தபஸ்யா செய்வதை காண்பித்துள்ளார்கள். ஸ்வர்க்கம் அவர்களுக்கு மேலே காட்டப்பட்டுள்ளது. வேறு எங்கே அவர்கள் அதை காட்டுவார்கள்? அவர்கள் தேவர்களின் உருவங்களை மேலே காட்டியுள்ளார்கள். அவர்களும் இங்கேயே இருப்பார்கள். நீங்கள் சாதுரியமாக விளங்கப்படுத்துவது அவசியமாகும். நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். இதுவே எங்களுக்கு கற்பிக்கின்ற சிவபாபாவின் ஞாபகார்த்தமாகும். உண்மையில் சிவன் ஒரு புள்ளியே ஆவார். ஆனால் எவ்வாறு புள்ளியை வழிபட முடியும்? எவ்வாறு அதற்கு மலர்களை அர்ப்பணிக்க முடியும்? இதனாலேயே அவர்கள் அவருக்கு ஒரு பெரிய உருவத்தை கொடுத்துள்ளார்கள். அவர் அவ்வளவு பெரிய உருவம் அல்லர். ஓர் அற்புதமான நட்சத்திரம் நெற்றியின் மத்தியில் பிரகாசிக்கிறது என்பது நினைவு கூறப்படுகிறது. அது மிகவும் சூட்சுமமான ஒரு புள்ளியாகும். அது பெரியதாக இருந்திருப்பின் விஞ்ஞானிகளால் அதை மிகவும் விரைவாக பிடித்திருக்க முடியும். அவர் 1000 சூரியன்களைப் போன்று பிரகாசமானவரும் அல்லர். அவ்வாறு எதுவும் இல்லை. இங்கு வரும் சில பக்தர்கள் கூறுகிறார்கள், இந்த முகத்தை மாத்திரமே எங்களால் பார்க்க முடியும். அவர்கள் பரமாத்மாவாகிய பரம தந்தையின்
முழு அறிமுகத்தை பெற்றிருக்கவில்லை என பாபா விளங்கப்படுத்துகிறார். அவர்களுடைய பாக்கியம் இன்னமும் திறக்கவில்லை. அவர்கள் தந்தையை அறியும் வரையில் ஓர் ஆத்மா ஒரு புள்ளி என்பதையும் சிவபாபாவும் ஒரு புள்ளியே என்பதையும் அவர்கள் அவரை நினைவு செய்ய வேண்டும் என்பதையும் அறிய மாட்டார்கள். அவர்கள் இதை புரிந்து கொண்டு அவரை நினைவு செய்யும் பொழுது மாத்திரமே அவர்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட முடியும். எவ்வாறாயினும் என்னால் அவரை பார்க்க முடிகிறது, நான் அவரை இப்படி பார்க்கிறேன் என அவர்கள் கூறும் பொழுது அது மாயையின் ஒரு தடை என கூறப்படுகிறது. நீங்கள் தந்தையை கண்டு கொண்டு விட்டீர்கள் என நீங்கள் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், அவர்கள் கிருஷ்ணரின் ஒரு காட்சியை காணும் பொழுது அவர்கள் பெருமளவு சந்தோஷத்துடன் நடனம் ஆடுகிறார்கள். ஆனால் எவரும் அதன் மூலம் சர்க்கதியை அடைவதில்லை. அவர்கள் சந்தர்ப்பவசத்தினால் காட்சிகளை பெறுகிறார்கள். நீங்கள் நன்றாக கற்காது விட்டால் பிரஜைகளின் மத்தியில் செல்வீர்கள். காட்சிகளின் ஊடாக ஒருவர் நன்மையை பெற வேண்டும். பக்தி மார்க்கத்து மக்கள் பெருமளவு முயற்சியை செய்துள்ள பொழுதே காட்சிகளை பெறுகிறார்கள். இங்கு அவர்கள் ஒரு சிறிதளவு முயற்சியை செய்வதனால் காட்சிகளை பெறுகிறார்கள். ஆனால் அதில் நன்மை இல்லை. அவர்கள் சென்று கிருஷ்ணதாமத்தில் சாதாரண பிரஜைகள் ஆகுவார்கள். சிவபாபாவே உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையின் கட்டளைகள் நிச்சயமாக தூய்மையாகுங்கள். எவ்வாறாயினும் சிலரால் தூய்மையாக இருக்க இயலாதுள்ளது. சில வேளைகளில் இங்கு தூய்மையற்றவர்களும் ரகசியமாக வருகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு இழப்பை மாத்திரமே ஏற்படுத்துகிறார்கள். அவர்கள் தங்களையே ஏமாற்றுகிறார்கள். தந்தையை ஏமாற்றுவதற்கான கேள்வியே கிடையாது. தந்தையை ஏமாற்றுவதனால் உங்களுக்கு செல்வம் கிடைக்கப் போகின்றதா? நீங்கள் சிவபாபாவின் ஸ்ரீமத்தை மிக சரியாக பின்பற்றாது விட்டால் உங்கள் நிலைமை என்னவாகும்? அது உங்கள் பாக்கியத்தில் இல்லை என்பது புரிந்து கொள்ளப்படும். நீங்கள் கற்காமல் ஆனால் ஏனையோருக்கு தொடர்ந்தும் துன்பத்தை விளைவித்தால் பெருமளவு தண்டனை இருப்பதுடன் இரண்டாவதாக உங்கள் அந்தஸ்தும் அழிக்கப்படும். சட்டத்துக்கு முரணாக எதையும் செய்யாதீர்கள். உங்கள் செயற்பாடு சிறந்ததாக இல்லை என தந்தை விளங்கப்படுத்துகிறார். ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வழியை தந்தை உங்களுக்கு காட்டுகிறார். ஆனால் பின்னர் அதை பின்பற்றுவதோ அல்லது இல்லையோ அது உங்கள் பாக்கியமாகும். தண்டனையை அனுபவித்த பின்னர் அனைவரும் அமைதி தாமத்துக்கு திரும்பி செல்ல வேண்டும். அந்தஸ்து அழிக்கப்படும். நீங்கள் எதையும் பெறமாட்டீர்கள். இங்கு பலர் வருகிறார்கள். ஆனால் அது தந்தையிடமிருந்து ஒரு ஆஸ்தியை கோருவதற்கான ஒரு கேள்வியாகும். குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா, நான் ஸ்வர்க்கமாகிய சூரிய வம்சத்து அந்தஸ்தை கோருவேன். இது ராஜயோகம். மாணவர்கள் ஒரு புலமை பரிசலை கோருகிறார்கள். சித்தி அடைபவர்கள் ஒரு புலமை பரிசலை பெறுகிறார்கள். ஒரு புலமை பரிசலை கோருபவர்களினால் இந்த மாலை உருவாக்கப்பட்டது. ஒருவர் சித்தி அடையும் அளவிற்கேற்ப அவர் ஒரு புலமை பரிசலை பெறுகிறார். இந்த மாலை உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்களில் ஆயிரக்கணக்கானோர் இருக்கும் வரையில் ஒரு புலமை பரிசலை கோருபவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கும். ராஜ அந்தஸ்தே புலமை பரிசில் ஆகும். நன்றாக கற்பவர்களால் மறைமுகமாக இருக்க முடியாது. பல புதியவர்கள் பழையவர்களை விடவும் முன்னேறி செல்கிறார்கள். தாங்கள் இக்கல்வியை மிகவும் நன்றாக விரும்புவதாக பல புதல்விகள் வந்து கூறுகிறார்கள். தங்களுடைய லௌகீக கல்வியை தாங்கள் பூர்த்தி செய்த பின்னர் தாங்கள் இக்கல்வியில் ஈடுபடுவார்கள் எனவும் தாங்கள் தங்களுடைய வாழ்வை ஒரு வைரம் போன்ற ஆக்குவார்கள் எனவும் சத்தியம் செய்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள்,
நாங்கள் எங்களுடைய உண்மையான வருமானத்தை சம்பாதித்து 21 பிறவிகளுக்கு எங்கள் ஆஸ்தியை கோருவோம். அவர்களுக்கு அதிகளவு சந்தோஷம் உள்ளது. அவர்கள் இப்பொழுது இந்த ஆஸ்தியை கோராது விட்டால் அவர்களால் அதை ஒரு பொழுதும் கோர முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் கற்பதில் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். சிலர் எதையும் புரிந்து கொள்வதிலும் சிறிதளவு ஆர்வத்தை கூட கொண்டிராமல் இருக்கிறார்கள். சில பழையவர்களுக்கு கூட புதியவர்களுக்கு இருப்பதை போன்று அதிகளவு ஆர்வம் இருப்பதில்லை. அது ஓர் அற்புதமாகும். நாடகத்துக்கேற்ப அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லை என கூறப்படுகிறது. ஆகவே கடவுளால் கூட என்ன செய்ய முடியும்? ஆசிரியர் தொடர்ந்தும் உங்களுக்கு கற்பிக்கிறார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. உங்கள் பலவீனத்தை மறைப்பது எனில் உங்களையே ஏமாற்றுவதாகும். ஆகவே ஒரு பொழுதும் உங்களை ஏமாற்றாதீர்கள். 2. உங்கள் பாக்கியத்தை மேன்மையாக்குவதற்கு சட்டத்துக்கு முரணாக எதையும் செய்யாதீர்கள். கற்பதில் ஆர்வத்தை கொண்டிருங்கள். ஏனையோரை உங்களுக்கு சமமாக்கும் சேவையை செய்யுங்கள். ஆசீர்வாதம். அமிர்த வேளையின் மற்றும் ஸ்ரீமத்தின் பராமரிப்பின் உதவியை பெறுவதன் மூலம் உங்கள் விழிப்புணர்வை சக்தி மிக்கதாக ஆக்குவதனால் நினைவு ஸ்வரூபம் ஆகுவீர்களாக. உங்கள் விழிப்புணர்வை சக்தி மிக்கதாக ஆக்க வேண்டுமாயின் நினைவு ஸ்வரூபம் ஆகுவதுடன் அமிர்த வேளை நேரத்தின் பெருமதியையும் புரிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீமத் உங்களுக்கு இருப்பதை போன்றே நேரத்தை புரிந்து கொண்டு அந்த நேரத்திற்கு ஏற்ப நடந்து கொண்டால் நீங்கள் இலகுவாக சகல பேறுகளையும் பெற முடிவதுடன் கடினமாக உழைப்பதிலிருந்தும் விடுபடுவீர்கள். அமிர்த வேளையின் முக்கியத்துவத்தை புரிந்தவாறு முன்னேறி செல்லும் போது நீங்கள் ஒவ்வொரு செயலையும் அதன் முக்கியத்துவத்திற்கு ஏற்ப செய்வீர்கள். அந்த நேரத்தில் விசேஷமான ஒரு மௌனம் உள்ளது. அதனால் உங்கள் விழிப்புணர்வை உங்களால் சக்தி மிக்கதாக ஆக்க முடியும். ஸ்லோகம். நினைவை கொண்டிருந்து தன்னலமற்ற சேவை செய்வதன் மூலம் மாயையை வெற்றி கொள்பவர்கள் சதா வெற்றியாளர்கள். அவ்யக்த சமிக்கை. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கை என்ற சிறப்பியல்புடன் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். பிராமணர்களாகிய உங்கள் அனைவரதும் ஒன்றிணைந்த மொழி அவ்யக்த உணர்வுகளாக இருக்க வேண்டும். ஆத்மாக்கள் தேவதைகளுடன் அல்லது ஆத்மாக்களுடன் பேசுவதை போன்று இருக்க வேண்டும். இதற்கு உங்கள் எண்ணங்களில் கூட எவருடைய தவறுகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதனை எடுக்காதீர்கள். பிறர் அதனை எடுப்பதற்கும் அனுமதிக்காதீர்கள். உங்கள் ஸ்திதி இவ்வாறாக இருந்தால் ஒன்று கூடலுக்கான தந்தையின் தூய விருப்பம் அப்பொழுது நடைமுறையில் நடக்கும். தந்தை உங்களினூடாக வெளிப்படுவார். ஓம் சாந்தி.